கொழும்பில் பிரபல ஹோட்டல்களில் குவிந்துள்ள வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள். பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. வீண் பதற்றங்கள் வேண்டாம், சர்வதேச கண்காணிப்பாளர் வலியுறுத்து. தேர்தல் முடிவில் இவற்றுக்கு தடை, மக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். புதிய வகை கொரோனா தொற்று இதுவரை 27 நாடுகளில் பரவியுள்ளதாக தகவல். தேர்தல் நாளில் பேருந்து சேவை குறித்து வெளியான தகவல். சர்வதேச வணிக கடன் வழங்குனர்களுடன் இலங்கை உடன்படிக்கை. நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா? காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல். ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் 53 லட்சம் வாக்குகளையும், இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் 45 லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன்படி இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 4 பிரதான வேட்பாளர்கள் 50 வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. நாளை 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் 2 மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு துறையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் தலைமையிலான இன்றைய தினம் இடம்பெற்ற பாதுகாப்பு சபையின் கூட்டத்தின் போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள், வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது பாதுகாப்பு தரப்பினரிடம் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களின் அன்றாட செயற்பாடுகளை வழமை போன்று முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்துமாறு இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு சர்வதேச மட்ட ஆதரவை வழங்கும் என்றும், தேர்தல் நாட்களிலும் அதன் பின்னரும் இதுவரை நிலவிய அமைதியான சூழ்நிலை நிலவும் எனவும் நம்பிக்கையுள்ளதாகவும், தேர்தல் நாளிலும் அதற்கு பிறகும் பீதியடைய வேண்டாம் எனவும் ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் என்வெனிஷேவ் இலங்கை வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்திர ஹோட்டலில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கோப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கிய ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் சர்வதேச கண்காணிப்பு குழுவிற்கு ஏற்கனவே மிகச்சிறந்த ஆதரவை வழங்கியுள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தலை அவதானிக்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அவதானிப்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்களாதேஷ், நேபாளம், பிலிப்பைன்ஸ், பூட்டான், மாலிதீவு உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் நோக்கில் இந்த சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு நேற்று இலங்கை வந்தடைந்தது. இதேவேளை கொழும்பு, யாழ்ப்பாணம், காலி உள்ளிட்ட இலங்கையின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாலைதீவு பிரதிநிதியாக வருகை தந்த கண்காணிப்பாளர் புவாட் தௌபிக் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று முடிவுகள் வெளியாகும் போது பின்பற்றப்பட வேண்டியவை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RM ரத்நாயக்க மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது RM ரத்நாயக்க தெரிவித்ததாவது: வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் என கோருகின்றோம். வாக்கு எண்ணிக்கையின் போது மக்கள் தொலைக்காட்சி அல்லது பெரிய திரையை பயன்படுத்தி வீதிகளில் ஒன்று கூடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகள் வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது. பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை கலைக்கலாம் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யலாம் என்றார். XAC எனப்படும் புதிய கொரோனா வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது கொரோனா நோயின் மாறுபாடு எனவும் விரைவில் பரவக்கூடியது எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். புதிய திரிபு முதலில் ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து, அமெரிக்கா, டென்மார்க் மற்றும் பல நாடுகளுக்கு பரவியது. இதுவரை போலந்து, நோர்வே, உக்ரைன், போர்த்துகல், சீனா உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்த 500 மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது
கண்டறியப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கொரோனா எக்ஸிசியானது ஒமிக்ரான் மாறுபாட்டின் மற்றொரு துணையை உருவாக்குகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொற்றினால் பாதிக்கப்படும் பெரும்பாலான மக்கள் சில வாரங்களுக்குள் குணமடைவார்கள். சிலருக்கு குணமடைய அதிக நேரம் ஆகலாம். மேலும் சிலர் வைத்தியசாலைகளில் சேர்க்க வேண்டியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் வேகமாக பரவத்தக்க சில புதிய பிறழ்வுகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிபால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதி கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்து ஊழியர்கள் தமது வாக்குகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் விடுமுறை எடுக்க உள்ளதாக, இதன் காரணமாக அன்றைய தினம் பேருந்து பயணத்தில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பயணிகள் போக்குவரத்து ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக எதிர்வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு வரை தொடர்ச்சியாக சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் குமாரதாச குளியாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பேருந்து ஊழியர்களில் 80% அதிகமானோர் பிற பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும், இதனால் தொழிலாளர்கள் வாக்களிக்க செல்வதால் வரும் 21ஆம் தேதி பேருந்து சேவை 15 தொடக்கம் 20% மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் பேருந்து சேவைகள் அத்தியாவசிய சேவையாக இருப்பதால் பேருந்து ஊழியர்களுக்கும் தபால் மூல வாக்களிக்கும் உரிமை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அத்தகைய திட்டம் செயல்படுத்தப்படாததால் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ளது தொழிலாளர்கள் வாக்குப்பதிவு நாளில் தங்கள் கிராமங்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் $17.5 பில்லியன் தனியார் வணிக கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான இணக்கப்பாடு இன்று எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச முதலீட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறை வழங்குனர்களுடனான இணைக்கப்பட்டு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் தனியார் பிணைமுறைகளில் 50% அதிகமானவற்றை இந்த குழுக்கள் கொண்டுள்ளதுடன் இந்த இணக்கப்பாட்டுக்கு அமைய பிணைமுறிதாரர்கள் 11% தள்ளுபடி விகிதத்தின் அடிப்படையில் தற்போதைய கடன் பெறுமதியில் 40.3% தள்ளுபடியை வழங்கி இணங்கியுள்ளனர். இந்த இணக்கப்பாடுகளுக்கு அமைய 2024 ஜூலை மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயல்பட்டு வரவை விடவும் பெரும்பளவான கடன் சலுகை இலங்கைக்கு கிடைக்கவுள்ளதோடு புதிய நிபந்தனைகள் அடிப்படையில் வட்டி கொடுப்பனவிலும் குறைப்பு செய்யப்படும். இலங்கை $3.3 பில்லியன் தனியார் கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதி நிபந்தனைகள் தொடர்பில் சீன அபிவிருத்தி வங்கியுடன் கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டினை எட்டியுள்ளது. சீன எக்ஸிம் வங்கி, ஸ்ரீலங்கா உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழு, சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் பிணைமுறிதாரர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் பலனாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்ட காலப்பகுதிக்குள் இலங்கை $17 பில்லியனுக்கும் அதிகமான கடன் சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சீன எக்ஸிம் வங்கியின் $2.4 பில்லியன்களும், உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவில் $2.9 பில்லியன்களும், சீன அபிவிருத்தி வங்கியின் $1 பில்லியன்களும் மற்றும் பிணைமுறிதாரர்களின் $9.5 பில்லியன்களும் அடங்கும். இந்த செயல்முறை முழுவதிலும் இலங்கையின் கடன் வழங்குனர்களும் சர்வதேச நாணய நிதியமும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் செயலகமும் வங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்கு இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும், காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தேர்தல் முடிவுகள் எப்போதும் உத்தியோகபூர்வமான ஊடகங்களில் சரியான தகவல்களோடு வெளியிடப்படும். மாறாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் தகவல்களை பகிர வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார்.